டெஸ்க்டாப் பார் பற்றி தெரியவே இல்லை. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு ரேண்டம் vlog தான் எடுக்க போகிறோம். சும்மா அவுட்டிங் போகிறோம். ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு போயிட்டு அப்புறம் வந்து எங்கேயாவது போவோம். அதெல்லாம் இந்த வீடியோவில் வரும். எங்கே போகிறோன்னு எங்களுக்கே தெரியாது, சும்மா போகிறோம். ஹாய் சொல்லுங்க. இங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கான், இங்கே டொமி இருக்கு. ஹாய் சொல்லு, ஹாய் காய் சொல்லு. இந்த வாங்க போலாம். சித்தப்பா எங்க எடுத்துன்னு வந்திருக்கான் நம்மள? லிவிங் ஸ்ப்ரிங் பேக் சைடு பாருங்க. ஒரு வழியா ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ட்ரிங்க்ஸும் இந்த ஹோட்டல்ல இருக்கு. இவங்க ஓல்ட் மெம்பர்ஸ், இவங்க இப்படி தான் பேசுவாங்க. டெஸ்க்டாப் பார் பற்றி தெரியவே இல்லை, அவ்வளோதான். அவன் இதுக்கு பட்டர் ஸ்காட்ச் பாபா வாங்க, அவன் இந்த மாதிரி தான் சாப்பிடுவான்.
சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு இப்போ ஜோவை கூட்டிகிட்டு ஜோவுக்கு சாக்லேட் வாங்க போகிறோம். போய் வாங்கிட்டு சித்தி வீட்டுக்கு போகிறோம். இல்லை ஜோகன் கீழேருந்து எடுத்துகிட்ருக்கேன். எங்கே எடுத்துகிட்ருக்கேன் தெரியுமா? மெரினா பீச்சில் எடுத்துகிட்ருக்கோம் வீடியோ. ஜோகன் விவரம் தெரிஞ்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பீச்சுக்கு வராது. ஜோகன் எங்கே வந்திருக்கோம்? பீச்சுக்கு வந்துட்டோமா? போன வருஷத்துக்கு இந்த வருஷம் வந்து ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு பீச். பாருங்க இங்க கிட்ஸுக்கு ஒரு இது இருக்கு பாருங்க. சூப்பர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மெரினா பீச் வந்திருக்கோம். செம்மையா என்ஜாய் பண்ண போறோம். இந்த மண்ணில் அப்படியே உட்காந்து பஜ்ஜி சுண்டல்லாம் சாப்பிடணும். மெயினாக சாப்பிடணும் ஃபுட்டு. பீச் வந்து ரொம்ப தூரம் போக முடியுமான்னு தெரியல. ஆனால் போகணும்னு ஆசை தான். ஆனால் ரொம்ப தூரமாக இருக்கு. முடிஞ்சா போகலாம். நான் ஜோகன் டொமி 3 பேரும் வந்து தண்ணி பார்க்க போகிறோம். ஜோகன் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பீச்சிலோட வாட்டரை வந்து பார்க்க போகிறோம். ஜோகன் எந்திரி. ஜோகன் எங்கே போகிறோம் இப்போ? இந்த பற்றியா ஹார்ஸ் பற்றியா? இல்லை ஹார்ஸ் பற்றியா ஜோகன்? இல்லை வேணாம். இங்க பாருங்க பெட்ஷீட் விரிச்சாச்சு பீச்சில் உட்காரத்துக்கு. ஜோகன் செப்பலோட போயிடாத. தண்ணிக்கு போயிட்டு அது தூரமா இருக்கு தெரியுதா? அவ்வளோ தூரம் போகணும் நடந்து. கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் போகிறதுக்கு. நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். பாருங்க நான் ஜெரிஷும் வரேன்னு சொல்லிட்டான். ஸோ நான் டொமி ஜோகன் ஜெரிஷ் 4 பேரும் வந்து தண்ணி பார்க்க போகிறோம். ஆனால் வருஷம் பீச்சுக்கு வருவோம். ஆனால் தண்ணி பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சு. பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நாங்கள் வந்து மெரினா பீச்சோட வாட்டரை வந்து பார்க்க போகிறோம். கிட்ஸுக்கு வந்து இப்போ விளையாட இப்படி புதுசாக ஒன்று இப்போ வச்சுருக்காங்க. முன்னாடி இது கிடையாது, இப்போ இது இருக்குது. இப்போ ஜோகன் பார்த்தாங்கன்னா இது வந்து அலறிட்டு போயிடுவாரு. பாருங்க ஜாலியாக போகிறாரு ஜோகன். ஜோகன் மாமாவும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஜோகன் தான் ஜோகன் மாமாவை கூப்பிட்டு போகிறான். மாமா ஜோகனை கூட்டிகிட்டு போகல. ஜோ வந்து நல்லா என்ஜாய் பண்ணி வாக் பண்ணுறாரு சாண்டில். நாங்கள் அங்கேருந்து வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் பாதி கூட வரலன்னு நினைக்கிறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக வந்து பீச்சில் வந்து சீட் உட்கார்றதுக்கு அந்த மாதிரிலாம் வந்து போட்டிருக்காங்க. பேம்பூஸில் வந்து சீட்டு அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஒர்க்கே அதில் வந்து மேலே வந்து ஏறி கொடுக்கறதா பீச் வியூ சூப்பராக இருக்கும். நடந்து மூச்சு வாங்குது. ஆமே நான் பீச் தண்ணிக்கு போயிட்டு வரேன். பாருங்க ஜோகன் கால் வலிச்சிருச்சு. மாமா மேலே ஏறி உட்காந்துட்டாரு. ஹைட்டாக தெரியும் அவனுக்கு. இப்போ எல்லாமே பீச் தெரியும்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டான். என்ன இருக்காங்க பீச் இருக்கா? பீச் வேணாம் ஜோகனுக்கு. போலாம் பாருங்க ஒரு வழியாக பீச் கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நடந்தோம்னா போயிடுவோம். நல்லா மூச்சு வாங்குது. ஜோகன் அதை பார்த்தோன்னே குஷி ஆகிட்டாரு. ஜோகன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறான் பீச்சில். வா இங்கே நில்லு. இங்கே தண்ணி வரும். வெயிட் பண்ணு. நில்லு. ஹாய் ஜோகன்.
தண்ணியாக ஆக்கி வச்சுருக்கான். பெரிய அலை வந்துடுச்சு, பாதி வரைக்கும் நனைஞ்சு போச்சு. இப்போ வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிட்லான்னு உட்காந்துருக்கோம். மீனா ஜெரிசு ஜோஹன். சுசு எங்க போறது நீ? போமா போ. பீச் போயாச்சு, ஸ்ப்ரிங் ரோடு சாப்பிட்டாச்சு, ஸ்லைட்லையும் விளையாண்டாச்சு. என்கிட்ட ஜோகன் வராது. ஜோகன் ஹாப்பி ஹாப்பி. பக்கெட் வேணுமா? இன்னொரு பக்கெட் வேணுமா? வீட்டில் 2 செட்டு பக்கெட் இருக்கு, பீச் பக்கெட்டு. இப்போ திரும்பியும் ஒரு பக்கெட்டு கேட்குறான். நான் எங்கே போகிறது? வச்சு என்ன பண்ணுறது? பக்கெட் வச்சு மண் வச்சு விளையாடணுமா? இப்போ அங்கே பாருங்கள், 3 பேரும் நல்லா பெட்ஷீட்டை விரித்து உக்காந்துட்டாங்க. பாட்டிஸ்ட்டை போய் பக்கெட் கேட்குறான், பக்கெட் வேணும்னு. இந்த பையன் ஒரு வழியாக அழுது பிடிச்சி இந்த பக்கெட்டை வாங்கி வந்துட்டான். 3ஆவது பக்கெட்டு வேண்டாம். பீச் எல்லாம் போயிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து ஸ்கை ஒன் வந்துருக்கோம். ஜோகன் வந்து கோச்சிக்கிட்டு இருக்கான். அவங்க மாமாட்ட சண்டை போட்டுருக்கான். 2 பேரும் செம்ம சேட்டை. ஸ்கை ஒன்ல நைட் டின்னருக்கு வந்துட்டோம், ஃபுட் கோர்ட்டுக்கு. ஜோகன் என்ன சாப்பிட்ற? தோசையா? ஆளாளுக்கு ஒன்று வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆளாளுக்கு ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. டொமி, ஜெரிஸு, இன்னொரு சித்தி எல்லாரும் போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் இப்போ தோசை சாப்பிட்றாங்க. இப்போ மணி தானே 9 ஆயிடுச்சுல்ல? 9 o'clock ஆக போகுது. வீட்டுக்கு போக 10 ஆயிரும்ல. டே சூப்பராக போகுது. இப்போ சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு புது வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்.